அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் வந்த தமிழ் திரைப்படங்களில் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான தங்கலான் போலவோ, சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா போலவோ வெகு ஜன எதிர்ப்பை சம்பாதித்த படம் வேறு எதுவும் இல்லை எனலாம். இவ்விரு படங்களிலும் நிறைகள் இருந்தாலும் கூட சூர்யா மற்றும் ரஞ்சித்தின் தான் தோன்றித்தனமான மேடை பேச்சுக்கள் தான் இத்தனை எதிர்ப்புக்கு காரணம் என்றால் மிகை அல்ல. அதனால்தான் இந்த படங்களை பார்க்காதவர்களே கூட கூர்மையான கத்தியால் குத்தி கிழித்திருக்கிறார்கள். பொதுவாக வெகு ஜன ஆதரவில் தான் தன் வாழ்வாதாரம் என இருக்கிறவங்க எப்பவுமே பொதுவில் பேசுகிறப்போ கவனமாக பேசணும். கொஞ்சம் பிரபலமானதும் ஏற ஒரு மேடையும் பேச கையில் ஒரு மைக்கும் யார் வேணா தருவாங்க தான். அப்போதான் ரொம்ப கவனம் வேணும். இல்லைன்னா அவ்வளவு நாள் உழைப்பும் வீணாத்தான் போகும். நம்ம சனங்கள் தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடவும் செய்வாங்க. தலை குப்புற தூக்கி எரிஞ்சாலும் எரிவாங்க. தனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, வெகுஜன நம்பிக்கைகளையும் சென்சிட்டிவான விஷயங்களையும் எல்லாம் அறிந்த ஏகாம்பரம் போல் தாக்கி பேசுவது கூடவே கூடாது. தலைக்கு மேல் சிறிது கணம் ஏற்றி கொண்டாலும் தடாலடியாக தூக்கி எரியப்பட்டு விடுவோம் என்ற கவனம் வேண்டும். இதற்கு எந்த பிரபலமும் விதி விலக்கல்ல. ஒரு மனிதன் தோற்க வேண்டும் என்று இத்தனை பேர் நினைக்கிறார்கள். அவன் தோற்றுவிட்டான் என்றால் மகிழ்கிறார்கள் என்றால் எந்த அளவு தான் அவர்கள் மதிப்பில் இறங்கிவிட்டோம் என ஆராய்ந்து தன் பாதையை மாற்றிக்கொள்வது நலம். நடிக்க வந்தால் நடிக்கிற வேலையை மட்டும் செய்யணும். அந்த திறமைக்குள்ள மரியாதை நிச்சயம் கிடைக்கும். தன் முயற்சியில் தோற்றாலும் கூட ஆதரவு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு குடும்பத்தோட அதி மேதாவிகள் மாதிரி மேடையா ஏறி கருத்து சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா அவமானம்தான் மிஞ்சும். புரிஞ்சா சரி. நன்றி.